அளித்தமைக்கு நன்றிகள் பல. இங்கு கூடியிருக்கும் அனைவரின் சார்பில் தங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமது சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க நம் பொருளாளர் திருமதி செல்வநாயகி அம்மா அவர்களை அழைக்கிறேன். நமது சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க நம் பொருளாளர் திருமதி செல்வநாயகி அம்மா அவர்களை அழைக்கிறேன். என்றும் நம் பள்ளியின் வளர்ச்சிக்காக அறிவுரைகளை வழங்கி நம் பள்ளியின் பொருளாளர் டாக்டர் வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நம் பள்ளி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்குகின்ற பள்ளியின் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நமது பள்ளியின் வளர்ச்சியில் எங்களோடு இணைந்து செயல்படும் பாசமிகு பெற்றோர்களையும் நேரம் காலம் பார்க்காது மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றி வரும் நமது ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றோருடன் இங்கு வருகை புரிந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உற்றார் உறவினர்களையும் பெரியோர்களையும் உளமாற வரவேற்கிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று பள்ளி நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளிக்க வந்திருக்கும் காவல்துறை, தீயணையும் அலுவலர்களையும் எங்கள் பள்ளி நிகழ்வுகளை பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் இடம்பெற செய்து எங்கள் வளர்ச்சிக்கு துணையாக நின்ற பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த ஒரு வாரமாக விழா ஏற்பாடுகளில் எங்களுடன் பங்கெடுத்து செயலாற்றிய வீரா நிறுவனத்தின் மேலாளர்கள் மற்றும் அவர் குடும்பத்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நமது பள்ளியின் ஓட்டுநர்கள், தூய்மை மருத்துவர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், சமையல் வல்லுநர்கள், பொறியாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழா சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. We now invite our respected CEO, the driving force behind Sri Vidya Mandir's progressive vision, a passionate educationist and a true strategist. He has been instrumental in introducing the integrated system, a specialized team from a grade 6 கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அவர்களே, பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட அறங்காவலர்களே, அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற பள்ளி முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களான ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் அமைந்துள்ள ஆலன் கரியர் பாயிண்ட், தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள நாராயணா, சைத்தன்யா, டெல்லியில் அமைந்துள்ள ஃபிட்ஜி, நமது தமிழ்நாட்டில் கல்விக்கு பேர் போன நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்வி பயிற்சி மையங்களுக்கு இணையான பயிற்சி மையத்தை உள்ளடக்கிய பள்ளி நமது பள்ளியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமது குழந்தைகளை நன்றாக பயின்று புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களான IITs, NITs, அரசு மருத்துவக் கல்லூரிகள் போன்ற கல்வி மையங்களில் சேர்ந்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள உதவிகரமாக இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகளான 25 வகுப்பறைகளை கொண்ட தனி பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சி மையத்தில் 6 முதல் 12 மணி நேர பயிற்சி முறையும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 ஆண்டு இன்டகிரேட்டட் புரோகிராம் 1500 மணி நேர பயிற்சி முறையும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு 1 இயர் நீட் JEE 1000 மணி நேர பயிற்சி முறையும் என பயிற்சி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியை பொறுத்தவரை ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், அனைத்து டீச்சிங், ஹோம்வொர்க், டெஸ்ட் என்ற அன்றாட கல்வி முறையை தாண்டி கோச்சிங் பயிற்சி முறையையும் புகழ்பெற்ற ஆசிரியர் குழுவால் உருவாக்கப்பட்ட பாட புத்தகங்களை கொண்டு அனுபவமும் ஆற்றலும் மிக்க ஆசிரியர் குழுவை கொண்டும் கட்டமைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த 7 வருட, 4 வருட, 2 வருட, 1 வருட பயிற்சியில் சேரும் குழந்தைகள் IIT, NIT, அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட உலக சிறப்பு வாய்ந்த கல்வி நிலையங்களில் சேர்வதற்கான மதிப்பெண். I request all the NEET and IIT JEE faculty please come to the stage. முதலாவதாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த மேத்ஸ் ஃபேக்கல்டி திரு அமித் மிஸ்ரா
12 ஆண்டு காலம் ஃபிட்ஜி ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அகாடமியில் பணிபுரிந்துள்ளார். இவருடைய அனுபவமும் சாதனையும் நமது பள்ளிக்கு வலு சேர்க்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. கடந்த ஆண்டு மட்டும் இவர் 15 மாணவர்களை மெட்ராஸ் ஐஐடியிலும் 7 மாணவர்களை மும்பை ஐஐடியிலும் இடம் பிடிக்க செய்திருக்கிறார். இதுவரை 75 மாணவர்கள் ஜேஇ மெயின்ஸில் வெற்றி பெற்று பல்வேறு என்ஐடியில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 20 ஆண்டுக்கு மேலாக நாராயணா சைத்தன்யா போன்ற கல்வி நிறுவனங்களில் பணியாற்றி நமது பள்ளிக்கு பணியாற்ற வந்திருக்கும் திரு ஸ்ரீதர் ரெட்டி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். சார் இதுவரை 700 மாணவர்களை மருத்துவ மாணவர்களாக உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். அடுத்தபடியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் சேகர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு சேகர் அவர்கள் ஜுவாலஜியில் முனைவர் பட்ட மாணவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு குறிப்பாக AIPMT நீட் தேர்வுக்கு தயாரித்து வருகிறார். இதற்கு முன்பாக நாராயணா நீட் அகாடமி, தாமரை பன்னாட்டுப்பள்ளி, சீக்கஸ் அகாடமி என்னும் நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். இதுவரை 212 மாணவர்களை மருத்துவ மாணவர்களாக உருவாக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு இஸ்மாயில் அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இவர் நமது பள்ளியில் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 12 ஆண்டுகளாக IIT JEE மெயின்ஸ், அட்வான்ஸ், நீட் போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்களை உருவாக்கி வருகிறார். இவர் ஆகாஷ், பைஜூஸ், வேலம்மாள் போதி அகாடமி, நாராயணா போன்ற கல்வி நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். இவரது பயிற்சியின் வாயிலாக 25 மாணவர்கள் கெமிஸ்ட்ரி நீட் தேர்வில் 180க்கு 180 பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு நரசிம்மராவ் பிசிக்ஸ் ஃபேக்கல்டி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் பிடெக் EEE முடித்திருக்கிறார். 10 ஆண்டுகளாக JEE மெயின்ஸ், அட்வான்ஸ் மற்றும் நீட் பயிற்சி அளித்து வருகிறார். இதுவரை 35க்கு மேற்பட்ட மாணவர்களை NIT-யிலும் 9 மாணவர்களை IIT-யிலும் இடம் பிடித்திருக்க செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தெலுங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திரு பிட்டால் சுமன் அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 8 ஆண்டுகளாக நாராயணா நீட் மற்றும் IIT JEE அகாடமியில் பணிபுரிந்துள்ளார். இவரது மாணவர்கள் 30 பேர் NIT-யிலும் 15 மாணவர்கள் IIT-யிலும் பயின்று வருகிறார்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, இப்படை தோற்பின் எப்படை ஜெயிக்கும் என்பதற்கேற்ப இந்த அனுபவம் சாதனை படைத்த ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளையும் சாதனை மாணவர்களாக மாற்றுவார்கள் என்று உறுதியளித்து பயணிப்போம் நம் வெற்றியை நோக்கி. வெற்றி நம் பக்கம். நன்றி. Empowering efficiency through integration. Thank you, sir. Every strong foundation stands tall because of the